இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் இருக்கக்கூடிய ஸ்டோரி தான். இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும். அங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படங்களோட ஸ்டோரி உங்களால பாத்துக்க முடியும். விருப்பப்படுறவங்க மட்டும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது இந்த கதையோட ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் புதுசா கொஞ்ச நாட்களுக்கு முன்னால கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு பெரிய அளவுல இந்த லவ் ஃபீலிங் வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டே இல்ல. ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. அதுக்குன்னு சொல்லி ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணாதான் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவன் என்ன சொல்றானா, நீ என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம பண்ணலாம், உங்களோட உத்தரவு மட்டும் கொடுங்க, எப்படிப்பட்ட செயலுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த புருஷன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதையிலிருந்து நிஜம் வரைக்கும் ஊருக்குள்ள பல ஆம்பளைங்க இப்படிதான் இருப்பானுங்க போல தெரியுது. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம எல்லார மாதிரியும் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல பெரிய அளவுக்கு சுவாரஸ்யமே இல்லை. அதுக்காகத்தான் என் மைண்ட்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு யோசனை வந்திருக்கு. அதாவது இப்போ ஹீரோ கேரக்டர் வந்து ஹீரோயினுக்கு புருஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம வேற ஏதோ ஒரு பேர்ல ஹீரோயின் கூட அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணும். இதுதான் இவங்க ரெண்டு பேரோட கான்செப்ட். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒவ்வொரு ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல்ஸ் பேர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு ஆளையும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இல்ல இது செட் ஆகாது, அது வேணாம் அப்படின்னு எல்லா இவன் சொல்ற சாய்ஸ்களையும் அவங்க நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த புருஷங்காரனுக்கு மண்டை காஞ்சிருது. என்னடா இது, பொண்டாட்டி எது சொன்னாலும் அந்த கேரக்டரை அவ ஓகே பண்ண மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லி இனி இதுக்கு மேலயும் நாம கொஞ்சம் வித்தியாசமா தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்னுகிட்டு இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தா கிச்சன். கிச்சன்ல நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா மெயினி வாட்டர் பைப் லைன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அப்படின்னா ஒரு பிளம்பர் வேலை பாக்குற ஒரு கேரக்டரா நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோயின் சொல்றானா, இது ரொம்ப சூப்பரான ஐடியாவா இருக்கு, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த யோசனை ரொம்ப சிறப்பானதா இருக்கு, நாம இந்த பிளாட்லயே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்த கட்ட பிளான ஆரம்பிக்கிறான். என்னன்னா, இங்க ஒரு இடத்துல ஹீரோயின் வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டு இருக்கிறதாகவும் அவளை எப்படியாவது இவன் காப்பாத்துறதுக்கு வந்து அப்படி காப்பாத்தும் போது இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் உருவாகிற மாதிரி இதுதான் ஹீரோயினோட கான்செப்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோ அவன் தான் ஐடியா கொடுத்திருந்தாலும் கூட இப்போ இவனுக்கு பெரிய அளவுல இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோயின் ஆல்ரெடி அந்த பர்ஃபார்மன்ஸ்குள்ள உள்ளுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. அடுத்த கட்டமா வேற வழி இல்லாம தன்னோட மனைவி என்ன சொல்றாளோ அதை நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பிளானுக்கு உட்படுற மாதிரி தெரியுது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க உள்ளுக்குள்ள ஸ்ட்ரக் ஆகி நின்னுகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங்க போட ஹீரோவும் அந்த பக்கம் புருஷனா போயிட்டு நான் வேற ஒருத்தனா உள்ளுக்குள்ள வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போறான். அப்படி போறவன் அந்த வீட்டுக்கு தலைவாசல் கதவு இருக்கும், அந்த கதவு சாவி எடுக்காம வெளியே போய் லாக் போட்டுறான். அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமோ எப்படி என்னன்னு தெரியல. ஆனா அந்த கதவு வந்து இப்ப லாக் ஆயிடுச்சு. இனி ஹீரோயின் வேற உள்ளுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கா. இவன் வேற இப்படிப்பட்ட ஒரு பிளானோட நம்ம வந்துட்டோம், நம்ம டார்லிங் வேற நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை போய் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாக்கலன்னு சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேற வழி இல்லாம இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பிளம்பருக்கு இவன் போன் பண்றான். இந்த மாதிரி என் வீட்டுக்கு வெளியே தான் நின்னுகிட்டு இருக்கேன், என்னோட கதவு இதாயிடுச்சு, என்னோட ஹவுஸ் ஓனர் கூட உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கீ ஒன்னு இருக்கும், அந்த கீயை வாங்கிட்டு உடனடியா இங்க வர முடியுமா, என்னோட ஒய்ஃப் வேற உள்ளுக்குள்ள லாக் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஹீரோ கேரக்டர் வேற ஒருத்தவனுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா, எனக்கு இப்போ முக்கியமான ஒரு வேலை இருக்கு, ஆல்ரெடி இப்போ புதுசா ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அந்த வீட்டுல ஒரு சில சின்ன சின்ன சில்லற வேலையெல்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் என்னால வர முடியும், எப்படியும் நீ நினைக்கிற மாதிரிலாம் முடியாது, கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க அப்போ ஹீரோ சொல்றானா, எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அந்த ஸ்பேர் கீ இருந்தா மட்டும்தான் நான் அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போக முடியும், அப்போ அந்த ஸ்பேர் கீயை நீ கொண்டு வர வரைக்கும் நான் காத்து இருந்துட்டு தான் ஆகணுமே தவிர அதுக்கு மேல எனக்கு வேற வழியே இல்ல, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் உன்னால அந்த சாவியை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துரு, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அங்க இருக்கிற ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பால, அந்த டைமிங் முடியறதுக்குள்ள கண்டிப்பா நான் அந்த சாவியை கொண்டு வந்துருவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வைக்க இந்த பக்கம் ஹீரோவுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. நம்ம ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு பிளான போட்டோம், ஆனா இந்த எல்லா பிளானுமே இப்படி சொதப்பிடுச்சு, நம்ம அவசரப்பட்டு ஏதோ ஒரு பிளான பண்ணி இப்படி இக்கட்டான சூழலை மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருக்கிறான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவன் என்ன சொல்லியிருப்பானா, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்திருப்பான்னு சொல்லியிருப்பான், ஆனா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அவன் இன்னும் அந்த ஸ்பேர் கீயை கொண்டு வரான். அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் புருஷன் எப்படா வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது கொஞ்சம் ஓவரா இல்ல, இதுக்கு பேசாம ஹீரோயினையே கூப்பிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற சாவியே கொண்டு வந்து இந்த லாக் ஓபன் பண்ண சொல்லிருக்கலாம். ஆனா இவனுங்க கதை எடுக்கிறங்கிற பேர்ல நம்மள மண்டகாய விடுறான். இவனும் ஹீரோயின் பேரை கூப்பிட்டு பாக்குறான், அவ வரக்கூடிய ஐடியால இல்ல, உலகமே அழிஞ்சாலும் இந்த புருஷங்காரன் உள்ளுக்குள்ள வந்தா மட்டும்தான் ஹீரோயின் வெளியே வருவா போல தெரியுது. அவன் அப்படிப்பட்ட மைண்ட் செட்டோட தான் அந்த வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கிறான். சரின்னு சொல்லி இந்த பக்கம் ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த ஒருத்தவன் சாவியை கொண்டு வந்து, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி, எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என்ன பண்றது, லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு பிஸியான சிச்சுவேஷன் சொல்லி வரும்,
அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போக வேண்டியதானே. எப்பயாவது இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நம்ம மீட் பண்ணி நம்மளோட அன்பை பகிர்ந்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, என்ன காரணத்துக்காக இவ்வளவு வேகமா நீ வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு சில பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது எல்லா விஷயத்தையும் இவன் புதுசா வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு மூணாவது மனுஷன் கிட்ட ஒரு ஃபேமிலி விஷயத்த ஒரு மனுஷன் சொல்றதே மிகப்பெரிய தப்பு. ஆனா இவன் பண்ணதே முழுக்க தேவையில்லாத வேலை. அத கூட இவங்கிட்ட சொல்றத அவனும் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கான் பாருங்களேன். பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் முதல் மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம் தெரியுது, வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கிண்டல் அடிச்சுட்டு கதவை ஓபன் பண்ணவன் சடனா இவன் உள்ளுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறான். ஹீரோ அந்த பக்கம் கதவை தட்டி திறக்க சொல்றான். இவன் முடியாது அப்படிங்கிறான். ஏன்னா உன்னோட ஒய்ஃப் இருக்கால, அவளை ஃபர்ஸ்ட் நான் தான் கல்யாணம் பண்ண வேண்டியது. ஆனா நீ என்ன ஏமாத்தி அவளை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. அதுக்கு எப்படியாவது ஒரு நாள் நான் உன்னை பழி வாங்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டேன். அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை வெளியவே நிக்க வச்சுட்டு அவன் உள்ளுக்குள்ள போறான். ஆனா ஹீரோயினுக்கு இப்போ உள்ள வந்திருக்கிறது யாரு அப்படிங்கிறது கூட அவளுக்கு தெரியல. ஏன்னா அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இருக்கிறது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரமா நான் எப்படி காத்துட்டு இருக்கிறது, கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் முகத்தை பார்த்துக்காமலே இவங்களுக்குள்ள ஒரு சில ரொமான்டிக்கான ட்ராக் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப சடனா ஹீரோயின் திடீர்னு எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது ஹீரோ இல்ல வேற ஒருத்தவன் சொல்லி. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி உள்ளுக்குள்ள வந்து என் கூட இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிருப்பேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் திட்டுறா. அப்போ இவன் என்ன சொல்றானா, இல்ல நான் ஆல்ரெடி உன்னை காதலிச்சுட்டு இருந்தேன், சொல்லப்போனா உன்னோட ஹஸ்பண்டை விட உன் மேல எனக்கு ரொம்ப காதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் பேசிக்கிட்டு இருக்கு. பொதுவா எந்த ஊர்லயுமே இப்படி யாரோ ஒருத்தங்க சொல்றத மத்தவங்க நம்புவாங்களா? ஆனா இந்த கதையில வர எல்லா பேரும் நம்புறாளுங்க. ஏன்னா அப்படித்தான் இந்த கதையில இருக்கக்கூடிய டைரக்டர் சொல்லிருப்பான் போல தெரியுது. இதே நம்ம ஊர்ல நடந்ததுதான் இந்நேரத்துக்கு மிகப்பெரிய கலவரமா நடந்திருக்கும். இவங்க கான்செப்ட் படி எடுத்ததுனால இதுல ஒரு பெரிய பஞ்சாயத்து எல்லாம் கற்பனையா ஏதோ ஒன்னு எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹீரோயின் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஊர் சினிமா ஹீரோயின்களை விட பார்க்க கொஞ்சம் லுக்காவே இருக்காங்க. அப்புறம் ஏன் இப்படிப்பட்ட இந்த ஃபீல்டை இவங்க சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. பேசாம ஸ்ட்ரைட்டா நம்ம ஊருக்கு கிளம்பி வந்திருக்கலாம். நம்ம ஊர் டைரக்டர்ஸ் எல்லாம் ஈஸியா வாய்ப்பு கொடுத்துருப்பானுங்க. இப்போ இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அங்க வெளியில இருக்கிற அந்த ஹஸ்பண்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அவனால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவன் நின்னுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்து தான் புருஷன் இங்க கூட இல்லையே அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவ பாட்டுக்கு அவ எந்த மாதிரியான ஒரு பிளான போட்டாலோ அந்த பிளானுக்குள்ளேயே அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. அப்போ இவன் ஒரு விஷயத்த சொல்லி இருப்பான், என்னன்னா நான் தான் உன்னை முதல்ல காதலிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் இவன் மேல பெரிய அளவுல நம்பிக்கை இருந்திருக்கு. இதை சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் எப்படி இவன் மேல இம்ப்ரெஸ் ஆனாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஹீரோயினும் கிடையாது, இந்த ஹீரோ கேரக்டரும் கிடையாது. இந்த கதையை எடுத்தான் பாத்தீங்களா டைரக்டர் ஒருத்தன், அவன் தான். அவனோட மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒஸ்டான சிந்தனைகள்லாம் ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி இப்படிப்பட்ட ஸ்டோரிஸை எடுத்து வச்சிருப்பாங்க போல தெரியுது. இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ரூட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த ஸ்டோரியும் இங்கேயே முடியும். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு, விருப்பப்படுறவங்க நீங்க அங்க பாத்துக்க முடியும். அது போக நிறைய பேர் கமெண்ட்ல ஸ்டோரிஸ் பேரை கேக்குறீங்க. ஒரு சில படங்களோட பேர் என்னால கொடுக்க முடியல, கொடுத்தாலும் அது காணாம போயிடுது அப்படிங்கறனால நான் உங்களை டெலிகிராம்ல பாத்துக்க சொல்றேன். இதையும் தாண்டி இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, எதுக்காக இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் போடுறீங்க அது இதுன்னு சொல்லி. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் வரதை நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா உண்மை சொல்ல போனா எனக்கே இந்த மாதிரியான கதைகள் பார்த்து போர் அடிச்சுதான் சொல்றல, ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த கதைன்னு சொல்லி அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதை நம்ம எலாபரேட் பண்ணி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி ஏதோ கொஞ்சம் வியூஸுக்காக ஒரு மனுஷன் படுற பாடு இருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் ஆகுது. நம்ம இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோமே, நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சேனல் ஆரம்பிச்சோம், கடைசியில என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது எனக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நான் ஸ்டாப் பண்றேன். அந்த டெலிகிராம் சேனலையும் சேர்த்து தான் டெலிட் பண்ணலாங்கிற மாதிரி பிளான்லாம் வச்சிருக்கிறேன். பார்ப்போம் ஃபியூச்சர்ல நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடத்தி காட்டணும். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.